ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேசு சமையல் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சூப்பராக சிக்கன் சுவையே மிஞ்சுற அளவில் மீல் மேக்கரை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துருக்கிறோமோ அந்த மீல் மேக்கர் இந்த தண்ணியில் நல்லா கொதிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போது அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நான் இங்கே ஒரு 200 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதிலையே பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போது இந்த மீல் மேக்கர் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மீல் மேக்கர்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீல் மேக்கர்லாம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு அளவு பட்டை, ஒரு 4 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதும் நான் இங்கே நல்லா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே 2 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கும்போது நமக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் தட்டை வச்சு மூடி சிம்மில் வச்சு குக் பண்ணோன்னா வெங்காயம் தக்காளி நல்லா சீக்கிரமாக சாஃப்டாகிடும். இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடலாம். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். இது நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கும்போது நமக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு நமக்கு இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியையும் நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்து கொதிக்க விடலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கும் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம எங்கள் ஆல்ரெடி வடிகட்டி எடுத்து வச்சுருந்த அந்த மீல் மேக்கரெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போது ஒருவேளை உங்ககிட்ட நல்ல பெரிய சைஸில் மீல் மேக்கர் இருந்ததுன்னா அதை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கிரேவி மசாலாவெல்லாம் நல்லா உறிஞ்சி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைமில் எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டது, அதனால நான் சேர்த்துருக்குறேன். அதே போல் இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வீட்டு குழம்பு மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்குறேன். அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா தகன்னு கொதிச்சிட்ருக்கு. சோயா சங்க்ஸ் அந்த மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகிட்டுருக்கு. நமக்கு இன்னுமே அந்த தண்ணியோடு சேர்ந்து தண்ணி தனியாக சோயா தனியாக இல்லாமல் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி வரணும். இப்போ இந்த டைமில் நான் 2 பீஸ் தேங்காயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் சேர்க்க பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்க்கும்போது இந்த கிரேவியோட டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு தண்ணி தனியாக சோயா தனியாக இல்லாமல் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சோயா நல்லா அந்த மசாலாவோட பிளெண்ட் ஆகி வந்துடுச்சு. சூடு ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் இந்த டைம்லேயே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி
ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. இது நீங்கள் சாதத்து கூடயோ இல்லை சப்பாத்தி கூடயோ இல்லை கீ ரைஸ் கூடயோ வச்சு சாப்பிடும்போது உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.